Zerodha latest update செய்யப்பட்ட margin calculator பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த margin calculator யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் leverage எவ்வளோ அப்படிங்கறத ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். So first leverageனா என்னன்னு just ஒரு small இது சொல்லிறேன். Leverageனா ஒண்ணும் இல்ல. இப்போ உங்ககிட்ட 1000 rupees மட்டும் இருந்ததுனா நீங்க 20000 rupeesக்கு வர்த்தான ஸ்டாக்ஸை பை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். அதுவும் எப்படின்னு சொல்றேன். So அதுதான் leverage. இது வந்து Zerodha ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வேரி ஆகும். அதையும் சொல்றேன் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு. So first இப்போ நம்ம leverage இந்த just Zerodha margin calculatorனு கூகுள் அடிச்சுக்கங்க. ஈக்விட்டி அப்படிங்கிறது வரும். இதில் ஓப்பன் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆர்டர் அண்ட் MIS அண்ட் CO அப்படிங்கிறது இருக்கும் ரெண்டு. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் எவ்வளோ மார்ஜின் பர்சன்டேஜ் தேவை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. லிவரேஜும் அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கவர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு டிஃபால்ட்டாக 10x எல்லாத்துக்கும் இருக்கும். அதாவது 12% அந்த ரேஞ்சில் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக தேவை இன்ட்ராடே பண்ணுறதுக்கு. ஸோ ஏன் கவர் ஆர்டரில் வந்துட்டு இன்னும் கம்மியாக இருக்குது, மார்ஜின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸோட என்ட்ரு ஆகும். அதனால கவர் ஆர்டர் டிஃபால்ட்டாக ஸ்டாப் லாஸ் வந்துடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். இப்போ ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு மார்ஜின் அப்டேட் ஆகும். அதாவது ப்ரௌசரில் கைட்டில் உங்களுக்கு இங்கேயே அப்டேட் காமிச்சிரும். ஒரு குவான்டிட்டி MISல வாங்குறதுக்கு எவ்வளோ, கவர் ஆர்டரில் இப்போ கவர் ஆர்டர் சூஸ் பண்ணியிருக்கேன் 19.46. அதாவது 184 ரூபா இருக்கிற ஸ்டாக்கை 19 ரூபா இருந்தால் போதும் ஒரு குவான்டிட்டி வாங்குறதுக்கு. இதே ரெகுலரில் பார்த்தீங்கன்னா 32 ரூபா வரும். ஸோ இந்த பர்சன்டேஜை இங்கே போட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் SBI சர்ச் பண்ணுறேன்னு வைங்க. இங்கே SBIக்கு 10.54% கவர் ஆர்டர். ஸோ இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும், 184.7. ஸோ பார்த்தீங்கன்னா 19 ரூபா 46 பைசா வந்துடுச்சு உங்களுக்கு ரிசல்ட் இங்கே 19.46. ஸோ அந்த ருப்பீஸ் இருந்தால் போதும். அதே தான் இங்கேயும் காமிக்குது. ஆனால் மொபைல் ஆப்பில் இன்னும் அவங்க அப்டேட் பண்ணல. இது வந்துட்டு கவர் ஆர்டருக்கு நான் இப்போ போட்டது 19.46. இதே ரெகுலர் ஆர்டருக்கு போட்டிங்கன்னா பர்சன்டேஜை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா போதும். 17.56% போட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக் வாங்கறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 17.56% ஆஃப் 187 உங்களுக்கு 32 ரூபா. ஸோ இங்கே அதே தான் காமிக்கும், 32 ரூபா காமிக்குது பாருங்கள் ரெகுலர் ஆர்டருக்கு. இது இன்ட்ராடே MIS, இது கவர் ஆர்டருக்கு இன்னும் அதிகம். இதுவும் கம்மியாக இருந்தால் போதும். அதாவது 184 ரூபா இருக்கிற ஸ்டாக்கை 19 ரூபா கவர் ஆர்டர் 19 ரூபா மட்டும் இருந்தால் ஒரு ஸ்டாக் வாங்கலாம். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு 5000 rupees இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஸ்டாக் வாங்கலாம் கவர் ஆர்டரில் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வெரி சிம்பிள், 5000 போட்டுங்க. டிவைடட் பை கவர் ஆர்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் காமிச்சு 19.46 ஃபார் எக்ஸாம்பிள் 20 rupeesனு போட்டுக்கோங்க. ஓவராலாக டிவைடட் பை 20 போட்டால் 250 ஸ்டாக்ஸ் வாங்கலாம். இதே நீங்கள் நார்மல் CNCயில் வாங்குறீங்க அப்படின்னா 5000 டிவைடட் பை 184 ஸ்டாக் ப்ரைஸ், சாரி. ஸோ 27 குவான்டிட்டி தான் வாங்க முடியும். ஆனால் லிவரேஜ் கொடுக்கறது கவர் ஆர்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 250 குவான்டிட்டி வாங்கலாம். ஸோ இது வாங்கி நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடில் போகும்போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு இப்படி தான் ஃபஸ்ட்டு இருந்த இன்னும் இந்த மார்ஜின் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிறது இன்னும் மொபைல் ஆப்பில் அவங்க கொண்டு வரல. இது வரைக்கும் உங்களுக்கு ப்ரௌசரில் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் மொபைல் ஆப்பில் பண்ணுறீங்கன்னா இதுலேயே நீங்கள் ஈஸியாக போய் பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக்கும் எவ்வளோ அப்படிங்கிற மார்ஜின் கால்குலேட் பண்ணி நீங்கள் இது போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் என்ட்ரு பண்ணி அதாவது உங்ககிட்ட இருக்கிற எவ்வளோ அமௌண்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி காமிச்சிரும். இங்கே கொஞ்சம் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இதுவும் சிம்பிள் தான். நம்ம ஜஸ்ட்டு அந்த ப்ரைஸ் எடுத்து நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் குயிக்காக சொல்லணும்னு நினச்சேன். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் DEMAT அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட வெப்சைட்டில் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு DEMAT அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கோர்ஸ் இருக்கும் ப்ரீமியம் கோர்சஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ இன்ட்ராடே, பிகினர்ஸ் இன்வெஸ்டிங், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், கமாடிட்டி. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணி விட்டுட்டும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இந்த ப்ரீமியம் கோர்ஸை ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி புது ரீசெண்ட் ஏதாவது அப்டேட்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் மற்ற வீடியோலாம் போட்டிருக்கேன். எப்படி என்ட்ரி எடுக்கிறது எல்லாமே பாருங்கள். ஸோ தேங்க்யூ, பபாய்.